உங்க மனைவிக்கு டைரி எழுதுற பழக்கம் உண்டா? இல்ல சார். வீட்டை ரொம்ப கருணையத்தோட வச்சிருக்கீங்க. அந்த பெருமையெல்லாம் என் பிரியாவை தான் சார் சேரும். உங்களுக்கும் பிரியாவும் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? 6 மாசம் ஆகுது. ஓ, இந்த 6 மாசம் தாம்பத்திய வாழ்க்கையில உங்க மனைவி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டியதில்லை. அவ எனக்கு எந்த குறையும் வைக்கல சார். அவன் மேல நான் உயிரியே வச்சிருந்தேன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மிஸ்டர் பிரபு, உங்க மனைவி காணாம போய் எவ்வளவு நாள் ஆகுது? கம்ப்ளைண்ட் கொடுத்ததை தவிர நீங்க தேட முயற்சி செய்யலையா? என்ன தேட வேண்டாம்னு அவளே லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அவளை தேடி என்ன சார் பண்றது? அப்போ உங்க மனைவி தேட வேண்டாம்னு எழுதின லெட்டரை போலீஸ் கிட்ட ஏன் கொடுத்தீங்க? இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் an information. நான் முறைப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சேன். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க மனைவி கிட்ட நீங்க பழகின முறையில அவங்க மேல எதுவும் சந்தேகம் வரலையா? சந்தேகப்படும்படி அவன் நடந்துக்கல சார். திட்டம் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கா. அவ விரும்பினவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா நானே அவனோட சேர்த்து வச்சிருப்பேன். அவ கொலை செய்யப்பட்டாங்கிறத இப்ப கூட என்னால நம்ப முடியல சார். என் பிரியா இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். இதுதான் சார் பிரியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம். அவ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து நான் இந்த ரூமுக்கே வர்றதில்லை. அவன் மேல இருக்கிற வெறுப்புல இல்ல, அவளோட பழகின அந்த நாட்களை என்னால மறக்க முடியல. சாரி சார், உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். காஃபி கொண்டு வரேன். முரளி எழுதின லெட்டர் உங்க மனைவிக்கு. லெட்டர் சார்? அவங்களுக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ட் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரிலாக்ஸ் பிரபு. இந்த லெட்டர்ல எழுதிருக்கப்படி ஆகஸ்ட் 8ஆம் தேதி உங்க மனைவி அவங்க கூட போயிருக்காங்க. முரளியை கண்டுபிடிச்சா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். மற்றபடி என்ன விவரம் ஒண்ணா? I'll contact you. மிஸ்டர் பிரபு சார், இவ்வளவு பெரிய வீட்டுல வேலைக்காரங்களே இல்லாம எப்படி தனியா? சார், எங்க சந்தோஷத்துக்கு கிடைச்சல யாரும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்க வேலைக்காரங்களே வச்சுக்கல. இல்ல, see you again. Thank you சார். சார், தங்கப்பல் லிஸ்ட வச்சு என்கொயரி பண்ணதுல கொலை செய்யப்பட்ட பெண் பிரியாங்கிறது தெரிஞ்சது. அவ வீட்டை சோதனை போட்டதுல அவ காதல் எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போயிருக்காங்க. பிரபு வந்தப்போ வீடு பூட்டி இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சிருக்காரு. பிரியா யார் கூட வெளியில போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதனால தங்கிட்ட இருந்த வேற சாவினால திறந்து வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அவர் மனைவி தன் காதலனோட வீட்டை விட்டு வெளில போற விஷயத்தை கடிதத்துல எழுதினதை பார்த்து சட்டப்படி அந்த கடிதத்தை போலீஸ்ல கொடுத்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காரு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி வீட்டை விட்டு போன பிரியா எப்படி போனா, யாரோட போனாங்கிறத விசாரிச்சு பாருங்க. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கொலை செய்யப்பட்ட பிரியா வீட்டு அக்கம்பக்கத்தை விசாரிச்சதுல 2 பேரும் ரொம்ப ஒத்துமையாவே இருந்திருக்காங்க. பிரபு தன் மனைவி பிரியா மேல ரொம்ப அன்பா இருந்தாருங்கிறத குறிப்பா சொல்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு
பிரியா தாடிக்காரன் ஒருத்தனோட போனதை பக்கத்து வீட்டுல பாத்துருக்காங்க. எஸ் இட்? கார் நம்பரை பத்தி ஏதாவது அவங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. அந்த காதலன் எழுதின கடிதம் கிடைச்சதே, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அந்த லெட்டர்ல இருக்க போஸ்ட் ஆபீஸ் முத்திரையை பார்த்தா கர்நாடகாவுல தும்கூர்ல இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல முரளிங்கிற பேர்ல இது சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல. மிஸ்டர் நாசர், இந்த கேஸ நம்ம ஏன் வேற ஒரு கோணத்துல சிந்திச்சு பார்க்க கூடாது? பிரபு மேல நாம ஏன் சந்தேகப்படக்கூடாது? வீட்டை விட்டு போன பிரியா தன் கைப்பட எழுதின லெட்டர் இருக்கு. அவன் தாடிக்காரனோட போனதை பார்த்த சாட்சியங்கள் இருக்கு. இதுல பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்லை சார். சம்பவம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது சம்பந்தப்பட்டவங்க மேல சந்தேகம் இல்லைன்னு தீர விசாரிக்காம நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. எதுக்கும் பிரபுவோட ஆபீஸ் போய் விசாரிச்சு பாருங்க, ஏதாவது தகவல் கிடைக்கும். ஓகே சார். உங்க முதலாளி மிஸ்டர் பிரபுவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லவர் சார். அவர் மாதிரி ஒரு முதலாளி கிட்ட ஒர்க் பண்றது நாங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் சார். அவருக்கும் அவர் மனைவி பிரியாவுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி? அவர் வைஃப் மேல உயிரையே வச்சிருந்தாரு சார். ஆபீஸுக்கு வந்தது முதல் வேலையா வீட்டுக்கு போன் பண்ணி பேசிட்டு தான் சார் மறு வேலையே பாப்பாரு. இந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தா பொண்டாட்டிய மறந்துட்டு தான் சார் மறு வேலையே பாக்குறாங்க. ஆனா அவர் வைஃப் பிரியா அவருக்கு செய்த துரோகத்தை நினைச்சாதான். ஆமா, அவர் ஒய்ஃப் இருந்தா அந்த சொத்தெல்லாம் அவருக்கு தானே சேரும். ஆமா சார், சொத்தை விட மனைவி பிரியா மேலதான் உயிரையே வச்சிருந்தார். அதை எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆபீஸ் செக்கில எல்லாம் பிரியாமா தான் கையெழுத்து போடுவாங்க. அப்படி பல தடவை போடும்போது இனிமே எல்லா பொறுப்புகளையும் நீங்களே எடுத்துக்குங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா எங்க முதலாளி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓகே, வெல்கம் சார். தேவைப்பட்ட வந்து பாக்குறேன். சார், ஆபீஸ் மேனேஜரை விசாரிச்சேன். பிரபு மேல சந்தேகப்பட வாய்ப்பே இல்ல. அப்படியே சந்தேகப்பட்டாலும் இந்த கொலை சம்பந்தமா இந்த தடயமும் கிடைக்கல, சாட்சியமும் இல்ல. சட்டத்துல இருந்து தப்பிக்க திட்டம் போட்டு தான் அந்த கொலையே நடந்திருக்கு. தடயமும் இல்லாம சாட்சியம் இல்லாம குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பல பேரை கைது செய்ய முடியாத சூழ்நிலை. ஓகே மிஸ்டர் நாசர், இப்போதைக்கு இந்த கேஸை பெண்டிங்ல வைங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். உங்க கடையில் ஆபாச கேசட் விற்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா கேசட்டையும் செக்அப் பண்ணோம். அப்படிப்பட்ட கேசட்லாம் எதுவும் இல்லை சார். யாரோ வேண்டாதவங்க ராங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. சந்தேகம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டா அதை தீர விசாரிக்க வேண்டியது எங்களோட கடமை. கான்ஸ்டபிள்ஸ். வேற போடுங்க. சேஞ்ச். சேஞ்ச். Play. Stop. அதை எடுங்க. இந்த கேசட்டை எங்க எப்போ எடுத்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சார்,
திருவான்மியூர் பக்கத்துல ஒரு மாப்பிள்ளை அழைப்பு சார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி. தேதியோட இதுல பதிவாயிருக்கு சார். நாளைக்கு பார்ட்டிக்கு கேஸ்ல கொடுக்கணும் சார். ஒரு கேஸ் விஷயமா அந்த மாப்பிள்ளை ஊரோட தான் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு மர்டர் கேஸ்க்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். கான்ஸ்டபிள்ஸ், நீங்க மத்த கேஸை செக்அப் பண்ணிட்டு வாங்க. திருப்பி அதே போடுங்க. அந்த காரை தான். அப்படியே நிறுத்துங்க. கண்டினியூ. ப்ளீஸ். அப்படியே போங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்டாப். வெயிட். 3686. அந்த கேசட் கொஞ்சம் எடுங்க. சார், ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிரியா அவ காதலனோட போனப்போ அவங்களுக்கே தெரியாம இந்த கல்யாண வீடியோ கேசட்ல பதிவாயிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்தவன் தான் சரியா வேலை. கார் நம்பர் மட்டும் CAM 3686 நல்லா தெரிஞ்சது. கார் ஓனரை கண்டுபிடிச்சா குற்றவாளியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்க. எஸ் சார். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இன்ஸ்பெக்டர் நாசர் பேசுறேன். CAM 3686 அம்பாசிடர் யாருன்னு கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். CAM 3686 நம்பர் அந்த கார்டு இல்ல, அது ஒரு லாயரோட நம்பர்னு தகவல் வந்திருக்கு. சோ அவன் வண்டி எடுத்துட்டு வரும்போதே கொலை பண்ணணுங்கிற மோட்டிவோட நம்பர் பிளேட்டை மாத்தி கொண்டு வந்திருக்கான். இந்த கேஸ்ல கொலைகாரன் புத்திசாலித்தனமா டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டுருக்கான். தப்பு செஞ்சவன் யாரும் சட்டத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. I'll see you later. ஓகே சார். ஹலோ சார், நீங்க கொடுத்த கல்யாண கேசட்டை வேற கேசட்ல பெருசுபடுத்தி வீட்ல கொடுத்துருக்கேன் சார். அந்த கேசட்ல இருக்கிறத பெருசுபடுத்திருக்கோம். சீக்கிரம் போடுங்க. ப்ளீஸ் பண்ணுங்க. அந்த கேசட் கொடுங்க. சார், கார் நம்பர் பிளேட்டை மாத்தி நம்ம டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்திட்டான். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் புத்திசாலிங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன். அந்த கார்ல இருந்த ரோட் டாக்ஸ் சர்டிபிகேட்ல அந்த காரோட உண்மையான நம்பர் பதிவாயிருக்கு. Is it? எஸ் சார். அதை வச்சு நாம ஈஸியா குற்றவாளியை கண்டுபிடிச்சிடலாம். Well done, Mr. Nasser. Carry on. தேங்க்யூ சார்.